முதல்வர் மருந்தகங்களின் புள்ளி விவரங்களில் விற்பனையை அதிகரித்து காட்ட விற்பனையாளர்களை கட்டாயப்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபடுவதாக கூட்டுறவுத்துறை ஊழியர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அதிமுக ஆட்சியில் செயல்பட்ட அம்மா மருந்தகங்களை ஆட்சிக்கு வந்த திமுக அரசு மூடிவிட்டு முதல்வர் மருந்தகம் என அறிமுகப்படுத்தியது. இந்த நிலையில் முதல்வர் மருந்தகங்களில் போதிய மருந்துகள் இல்லாத நிலையிலும் புள்ளி விவரங்களில் விற்பனையை அதிகரித்து காட்ட மருந்தக விற்பனையாளர்களுக்கு அரசு அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. போதுமான மருந்துகளே இல்லாமல் விற்பனை எப்படி அதிகரிக்க முடியும் என்றும் அலுவலர்களுக்கு இலக்கு அடைய வலுக்கட்டாய அழுத்தம் தரப்படுவதால் மன ரீதியாக சிரமத்துக்கு உள்ளாவதாகவும் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை ஊழியர் சங்க நிர்வாகிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மக்கள் அறியாமையில் உள்ளார்கள், எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைக்கும் திராவிட மாடலுக்கு இன்னும் 300 நாட்களில் மக்கள் உரிய பதில் தர காத்திருக்கின்றனர். பொள்ளாச்சியில் தேங்காய் தட்டுப்பாடு விலை உயர்வு காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்டத்தில் கொப்பரை உற்பத்தி கைவிடப்பட்டு உலர்களங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. தேங்காய் உற்பத்தி சீசன் துவங்கினாலும் வெள்ளை ஈ, வேர்வாடல் நோய் காரணமாக 60% உற்பத்தி குறைந்ததால் தேங்காய் கொப்பரை விலை வேகமாக உயர்ந்து வருகிறது. இதன் விளைவாக கொப்பரை உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதனால் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளனர். திராவிட மாடல் ஆட்சி வந்தால் பொது விநியோக கடைகளில் தேங்காய் எண்ணெய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி திமுக கொடுத்த நிலையில் தேங்காய்க்கு மார்க்கெட் இன்றி உற்பத்தியாளர்கள் தலையில் எண்ணெய் தடவிக்கொண்டு சாலையில் நின்று அழும் நிலையை உருவாக்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.